வணக்கம். நமக்கு எண்கணித ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு எல்லாருமே அந்த சிவராத்திரி பிரேயர்ஸ் முடிஞ்சு உண்மையிலே டயர்டா இருப்பீங்க. நானும் டயர்டா தான் இருக்கேன். பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி ஆகணுன்றதுனால இந்த ஒரு விஷயம் ஓகேங்களா. இப்போ பேச போகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பேட் நியூஸ் தான் சொல்ல போகிறேன். அண்ட் கடகராசிக்காரராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு குட் நியூஸாக இருக்கும். ஓகே, கடகராசிக்காரங்களுக்கு இந்த 2025ல் வர்ற மார்ச் மாதத்தில் ஒரு மிகப்பெரிய கெடுபலனை உங்களுக்கு கடந்த 3 வருஷமாக செஞ்சிட்டு இருந்த சனி பகவான் உங்களுடைய ராசியிலேருந்து விடுபட்டு வெளியில் போகிறாரு. ஸோ அதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம், காதல், பொருளாதாரம், வியாபாரம், தொழில்னு சொல்லிட்டு எந்தெந்த அமைப்புகள்லாம் தடை இருந்தது, வேலை, வருமான அமைப்பு, இந்த ப்ரொமோஷன் இல்லாமல் இருந்தது, உங்களுடைய உழைப்பை திருடிட்டு இருந்தது, லாபம் வேற இடத்துக்கு போனது, இந்த அமைப்புகளில் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கக்கூடிய சகல தரப்பு கடகராசியினருக்கும் நோய், ஆரோக்கியம் இது மாதிரியான விஷயங்கள் இதுல இந்த இடத்துல செய்வினை கிவினைன்னு சில பேர் சொல்லுவீங்கல்ல, 10 வருஷமா இருந்த செய்வினை எல்லாம் அப்படியே அடுத்தடுத்த மாசத்துல இருந்து அப்படியே பழிக்காம போகக்கூடிய தன்மைன்னு சொல்லிட்டு இந்த 2025 மார்ச் 29ஆம் தேதியிலேருந்து அப்படியே உடனடியாக கெடுபலன்கள் நிற்க ஆரம்பிக்கும். நல்லது நடக்க ஆரம்பிக்கும்னு சொல்ல நிற்க ஆரம்பிக்கும். ஏன்னா அதே மாதிரி இதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது கடகராசினருக்கு புனர்பூசமாக இருக்கட்டும், பூசமாக இருக்கட்டும், ஆயில்யமாக இருக்கட்டும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்து சுப நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷமாக இருக்கும். 2025 வரக்கூடிய தீபாவளி உண்மையாகவே உங்களுக்கு மனநிறைவோடு இருக்கும். அடுத்ததாக இந்த சிம்ம ராசிக்காரங்கள்ல குறிப்பாக சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்கள் தயவு செய்து கவனமா இருங்க. ஏன் அப்படின்னாக்கா ஆரம்பத்துல கடகராசியினரும் சரி, அதுக்கு முன்னுக்கு இருக்க கும்பராசி எல்லாம்லாம் நான் சொல்லும் போது சிரிச்சவங்க தான் இப்ப எங்கிட்ட வந்து ஜாதகம் பாக்குறவங்க. தயவு செய்து குடும்பத்துல 3வது நபர் வேண்டாம். புதிய வேலை மாற்றத்தை செய்யும்போது தயவு செஞ்சு இன்னொரு வேலை ஆஃபர் உங்ககிட்ட இருக்குது அப்படின்றப்ப மட்டும் வேலை மாற்றம் செய்துக்கோங்க. யாரையும் 3வது நபரை குடும்பத்திலேயோ வீட்லேயோ விட வேண்டாம். புதிய இன்வெஸ்ட்மெண்ட் இவரோட சேர்ந்து செய்கிறேன், அவரோட சேர்ந்து செய்கிற வேண்டாம். நண்பர்களோட சேர்ந்து சில விஷயங்கள் பண்ணுறேன். இருக்கிற விஷயத்தெல்லாம் இந்த நேரத்தில் இந்த புக்கை படித்தங்க. அரவிந்த் சாமி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாருங்க. அந்த புக்கை பார்த்துட்டு நானுமே இறங்கி இன்வெஸ்ட் பண்ணி அப்படியே உலகத்திலே வெடித்து எலன் மஸ்கை வெளியே தள்ளிட்டு நான் வரேங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் கை கொடுக்காது அப்படின்றது தான் அஷ்டம சனியில நடக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்களுடைய முயற்சிகளை, உழைப்புகளை, உங்களுடைய சகல தரப்பு எனர்ஜி உங்ககிட்ட இருந்து இருக்கக்கூடிய அத்தனை ஈகோ அவ்வளையும் தொடச்சி வெளியில வீச போறாரு. சமீபத்துல ஒரு 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 நபர் வந்து பேசியிருப்பாங்க. அஷ்டம சனி வந்து ஜோசியக்காரனுங்க பயன்படுத்துவானுங்க, பயப்படாதீங்கன்னு. அந்த ஜோதிடர் ஜோசியக்காரர் அஷ்டம சனியை காட்டி பயன்படுத்துறவர் அப்படின்னாக்கா, மலேசியால முதல்ல நான் தான் ஆரம்பிச்சேன். பட் பேச ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர். ஆனாலும் வாழ்க்கையில கவனமா இருங்க அப்படின்னு சொல்றது தாங்க என்னோட வேலையை தவிர்த்து, என்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்துக்கங்க, என்கிட்ட வந்து கல்லு போட்டுக்குங்க, என்கிட்ட வந்து தாயத்து போட்டுக்குங்க அப்படின்னு சொல்ற ஒரு டைப்பு கிடையாது. அதனால கவனமா மட்டும் இருங்க. யாரையும் நம்பாதீங்க. இது ஃப்ரெண்டா இருக்கட்டும், நட்பா இருக்கட்டும், காதலா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். 3வது நபர் தான். நான் அடிக்கடி சொல்வேன். அஷ்டம சனியில பாம்புக்கு பால் வாத்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த பாம்பு வந்து உங்களை தீண்டிட்டு போற சம்பவங்கள் நடக்கும். துரோகம் அப்படியே தோலுரித்து காட்டப்படும். இவ்வளவு நாள் யாரு பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தீங்க, எதுக்கு ஓடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற சில விஷயத்த சனி பகவான் தோலுரித்து காட்டுவார். அவர் நியாயவான் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கடந்து உங்களை பாலிஷ் பண்ண போறாருங்க. அடிச்சு நிமித்தி நெருப்புல போட்டு வாட்டி உதைச்சு அப்படியே ஒரு மாதிரி ஆகி விரக்தியை கொண்டு போய் நிறுத்தி 6 மாசம் அளவிட்டு இந்த பலன் சிம்மராசிக்காரங்க எல்லாத்துக்குமே நடக்குங்க. வயதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். எந்தெந்த அமைப்புகள்ல இருக்கீங்களோ அந்தந்த அமைப்புகள்ல உங்களுடைய வேலை, தொழில், வருமானம் சார்ந்த அமைப்புகள், குடும்பம் சார்ந்த அமைப்புகள்ல, பெற்றோர்களாக இருந்தால் குழந்தைகளை பற்றியான அமைப்புகள், குழந்தைகளாக இருந்தீங்கன்னா படிப்புல ஃபோக்கஸ் பண்ண முடியாத அமைப்புகள், மத்தியம வயதுல இருந்தீங்கன்னா காதல் சார்ந்த அமைப்புகள். தயவு செய்து திருமணம் செய்றீங்க அப்படின்னா இந்த குப்பையான 10 பொருத்தத்தை பார்த்துட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. தயவு செஞ்சு 2 வருஷம் கழிச்சுட்டு அப்படியே ஜாதகத்தை தூக்கிட்டு என்கிட்ட வருவீங்க. நான் ப்ராமிஸா சொல்லுவேன். இது இந்த ரச்சி பொருத்தம் இருக்குங்க, 12 பொருத்தம் இருக்குங்க, 20 பொருத்தம் இருக்குங்க, 10 பொருத்தத்துல போய் 12 பொருத்தம் இருக்குன்னு சொன்ன கேஸ் எல்லாம் இருக்குது. தயவு செய்து உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு முடிவாக போகுதுன்னா உங்களுடைய பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு 6, 8 அமைப்புகள்ல இருக்கக்கூடிய தசா புத்தி, அடுத்ததாக 6ஆம் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய எந்த கிரகமா இருந்தாலும்
இந்த அமைப்பை பாருங்க. இதே வந்து வெளிநாட்டுல வேலை செய்றாங்க, செட்டில் ஆக போறாங்கன்னா 8, 12 சுப அமைப்பு இல்ல. ஒருத்தருக்கு 8, 12 சுப அமைப்பு இருக்கு. ஒருத்தருக்கு இல்லனாக்கா 2 பேரும் கல்யாணம் பண்ணி தனித்தனியாலாம் இருக்க முடியாது. இந்த அமைப்புகள்லாம் தயவு செய்து செக் பண்ணிக்கங்க. நேத்து நான் பார்த்த ஒரு தமிழ்நாட்டுல இருந்து வந்த ஜாதகம், "அண்ணன் நீங்க சொன்ன விஷயத்தெல்லாம் நான் நம்பலண்ணே. ஆனா இப்ப பார்த்தாக்கா நடக்கிற விஷயம்லாம் எனக்கே பயமா இருக்குது." நான் அப்படியே திரும்பி கேட்டேன். இங்கிருந்து என்னங்க கனடாலேருந்து இந்தியால வந்து ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதெல்லாம் தொலைச்சிட்டு திரும்ப போய் கனடால போய் நல்லா இருக்கலாம்னு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டு சிரிச்சேன் அவங்கள. கஷ்டப்படுறதுக்குன்னு சில முடிவுகள் எடுத்து வந்து இப்ப கடகராசிலாம் அங்க கஷ்டப்பட்டுட்டு பிசினஸ் ஆரம்பிச்சு லாஸ் ஆயிட்டு இப்ப திரும்ப போறீங்க அப்படின்னு சில விஷயங்கள். இது மாதிரியான கஷ்டங்கள் படுறதுக்கான சில விஷயம், ஏமாற்றப்படுவதற்கான சில அமைப்புகள், எதுல இறங்குனாக்கா மனம் சங்கடப்படும், எதனை இழக்கக்கூடாதோ இது பணம், மானம், கற்பு, உயிர் சார்ந்த அமைப்புகளும் இருக்கும். இந்த அமைப்புகள் 2 வருஷம் கழிச்சு தாங்க உங்களுக்கு புரியும். ஃபுல்லா நெகட்டிவா தான் பேசுவியானாக்கா நடக்கிற விஷயத்த சொல்றேன். பிராக்டிகலா இதுதான் இருக்கும். ப்ரீவியஸ்ல என்னோட கடகராசி வீடியோல நான் பேசின விஷயங்கள்ல போய் கமெண்ட்ட பாருங்க. உயிர் மட்டும் தான் இருக்குன்னு இப்ப கடகராசிலாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு 3 வருஷம் 2 வருஷம் கழிச்சுட்டு உயிர் மட்டும் தானே இருக்கு. அதுவும் போயிட்டா பரவாயில்லன்னு சிம்மராசிக்காரங்க கமெண்ட் பண்ணுவீங்க. அஷ்டம சனி கஷ்டமாகத்தான் இருக்குங்க. அஷ்டம சனிக்கு சாதகமான நிலைப்பாடுகள் இல்லை. நீங்க எந்த கோயில்ல போய் எத்தனாயிரம் விளக்கு வேணாலும் போடுங்க. அதுக்கு நானே இங்க சாட்சியா இருப்பேன். நீங்க ஆயிரக்கணக்கான விஷயம் பண்ணுங்க. நீங்க வருஷக்கணக்கா சாப்பிடாதீங்க. விரதம், பூஜை, சாஸ்திரம் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. எண்டுல அஷ்டம சனி போட்டு அடிச்சு மிதிச்சு சாத்தி தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். அதுல ஒரு விரக்தியும் ஒரு ஒரு மாதிரியான மனநிலை வந்து உங்களை தேடி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்றேன். உங்கள தேடி கண்டுபிடிக்க முடியும். ஆனா ஈஸியா உங்களால கண்டுபிடிச்சுக்க முடியாது. உங்களுக்கு என்ன வரும்? இதே 2 வருஷம் கழிச்சிருச்சுங்க. 2027 வந்துருச்சுங்க. அஷ்டம சனி முடியுதுங்க. உங்களுக்கான வாழ்க்கை இதுதாங்க என் வாழ்க்கை. இதுதாங்க என் வருமானம். இதுதாங்க என் மனைவி. இதுதாங்க என் கணவரு. அப்படின்ற சில விஷயங்களை உங்களுக்கு அப்படி காட்டிட்டு அப்படியே அடுத்து கன்னி ராசிக்குள்ள என்டர் ஆகுவாரு 2027 பிற்பகுதியில. ஓகேங்களா? அதனால ஏன் இப்ப சொல்றேன்னா, ராசி பலன் எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சம் கவலையா இருந்தது. ரொம்ப பிஸியா பேக்கா இருந்தேன் இந்த மாசத்துல. இப்பதான் ராசி பலன் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நைட்டு தான் ஷூட்டு. ஆனா இந்த மொத்த ப்ராசஸ்ல உண்மையிலேயே சிம்மராசிக்காரங்களுக்கு ராசி பலன் எழுதும்போது மனம் சற்று கனத்தது. அத இமிடியேட்டா உங்ககிட்ட சொல்லணுமேன்னு தான் சொல்ல வந்தேன். விருப்பம் இல்ல அப்படின்னா தயவு செஞ்சு கேட்காதீங்க. அந்த மாரி சாதகம் இல்லாத நிலை இருக்கு. 2வது சில சாதகம் இல்லாத நிலைப்பாடுகள் இருக்கும். இந்த இடத்துல தான் உங்களுக்கு செய்வன. நேத்து ஒருத்தர்கிட்ட சொன்னேனே, ஒய்ஃப் போயிட்டாங்க. அதான் பளிச்சுன்னு தெரியுது இந்த ஒய்ஃப் உங்களுக்கு மேட்சே ஆகாதுன்னு. ஆனா அவர்கிட்ட நான் சொன்ன விஷயம், இதே மலேசியால நீங்க வந்து ஜாதகம் பார்த்தா அவர் தமிழ்நாட்டுல உள்ளவரு. மலேசியால ஜாதகம் பார்த்திருந்தீங்க, அவங்க ஒய்ஃப்க்கு செய்வன வச்சுட்டாங்கங்க. அத எடுத்துட்டா ஒய்ஃப் திரும்ப வந்துருவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு செய்வனை எடுக்கிறதுக்கு காசு வாங்குவாங்க. இப்படிதான் இருக்கும். அஷ்டம சனியில சில விஷயங்கள நிதர்சனங்கள் ஜாதகம் சொல்லுங்க. சாமி பார்த்து சரி பண்ணிறலாம், பூஜை பண்ணி சரி பண்ணிறலாம், விரதம் இருந்து சரி பண்ணிடலாம்ன்னு கேட்டீங்கன்னா, யாராவது கடகராசிக்காரங்கள உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா 2020லேருந்து 2022லேருந்து 25 என்ன நடந்ததுன்னு கேளுங்க. யாராவது மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, 2019லேருந்து 24, 23 வரைக்கும் என்னங்க நடந்ததுன்னு கேளுங்க. அஷ்டம சனியுடைய உண்மை நிலவரம் என்னன்றத இவங்க சொல்லுவாங்க. இதே நீங்க ரிஷபராசிக்காரங்கள கேட்டீங்கன்னா, 2018லேருந்து 21, 22 வரைக்கும் சொல்லுவாங்க. மேஷ ராசிய கேட்டீங்கன்னா, அப்படியே 3 வருஷம் பின்னாடி போய் கேளுங்க. அவர்கள் கடுமையான கஷ்டத்தை அனுபவிச்சது அவங்களுடைய அஷ்டம சனியா இருக்கும். அதுல முதல்ல வேலை, வருமானம், குடும்பம், காதல், கணவன், மனைவி இந்த அமைப்புகள்ல தான் இருக்கும். எங்க அடிச்சா சுருண்டு விழுவீங்களோ அங்க விழுற மாரி இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு அவேர்னஸ் தான் நீங்க பார்க்கணும். இத ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்ல. ஆனா அதே நேரத்துல இதெல்லாம் கவனமா இருங்கன்னு சொல்லி உங்கள கவனப்படுத்துறது மட்டும் தான் ஜோதிடம். நடக்கிற விஷயம் நடந்து தான் ஆகும். இறைவன் விதிக்கு உட்பட்டவர். இது 2த்தையுமே உங்களுக்கு இன்னும் 2 வருஷத்துல பிளானெட் வந்து உங்களுக்கு புரிய வச்சுருவாங்க. ஏன்னா, இது எல்லாத்தையும் செய்ய சொன்னதே கடவுள் தாங்க. இதெல்லாம் நம்மளோட கர்மாவ டிபெண்ட் பண்ணி இருக்கிற விஷயங்கள் அப்படின்றத புரிஞ்சுக்குவீங்க. தயவுசெய்து யாரையும் நம்பாதீங்க. யாரால் பிரச்சனைக்குள்ளாக போகிறீர்களோ, உங்களுக்கே தெரியும் அந்த நபர் உங்களுக்கு பக்கத்துல தான் இப்ப இருப்பாங்க. சரிங்களா? தயவுசெய்து இந்த இப்போ காசு போட்டோனே இன்னைக்கு ராத்திரியே கோடீஸ்வரர் ஆகுறது, இன்னைக்கு பிசினஸ் ஆரம்பிச்சு ஒரே வாரத்துல அப்துல் கலாமா மாறுறது, இந்த மாரியான தயவு செய்து ஸ்கேம்குள்ள மாட்டிறாதீங்க. போன பணம், போன கற்பு, போன மானம் இது எல்லாமுமே உயிரிழப்பு வரைக்கும் திரும்ப வராதுங்க. தயவு செஞ்சு இத புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.